இது எல்லாமே மீனாட்சி எப்போதும் அளிக்கும் அதே அன்பும் பராமரிப்பு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை. செக் குடியரசு நாட்டில் நடைபெற்ற பனிச்சிற்ப திருவிழா பார்வையாளர்களை மிரள வைத்தது. பெருந்தெய்வ வழிபாட்டை உலக மக்கள் கை கொண்ட பிறகும் கூட நாட்டுப்புற கதைகளும் அதில் வரும் பாத்திரங்களும் இன்னும் வேரடி மண்ணாய் மக்களின் மனதை அவ்வப்போது ஆட்டுவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அதனை காட்டும் விதமாக ஐரோப்பாவில் உள்ள செக் குடியரசு நாட்டில் நடைபெற்ற பனிச்சிற்ப திருவிழாதான் இது. அந்நாட்டின் நாட்டுப்புற கதைகளில் வரும் பேய், பிசாசு உள்ளிட்டவற்றின் உருவங்களை 7 கலைஞர்கள் இணைந்து 7 நாட்களில் அச்சு அசலாக வடித்திருக்கின்றனர். நிலத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்தில் இருக்கும் பெஸ்கிடே மலைத்தொடரில் உள்ள புட்ஸ்னெவ்னி நகரில் 25ஆம் ஆண்டாக இந்த ஆண்டு கண்காட்சி தொடங்கி நடந்து வருகிறது. கைகளில் தனித்துவமான ஆயுதங்களுடன் ஒவ்வொரு கதாபாத்திரமும் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டு பார்வையாளர்களை மிரள வைக்கிறது. இவ்விழாவிற்காக செப்டம்பர் மாதம் முதலே பனிக்கட்டிகளை சேகரிக்க தொடங்கி விடுகின்றனர். பனி உருகும் வரை 3 வாரங்களுக்கு இத்திருவிழா நடைபெறும். அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் ஆயிரக்கணக்கான கொக்குகள் இடம்பெயர்ந்து வந்திருப்பது பறவை ஆர்வலர்களுக்கு கொண்டாட்ட சூழலை ஏற்படுத்தியுள்ளது. சிவப்பு தலை, சாம்பல் நிற இறகுகள், நீண்ட கால்கள் என பார்க்கும் போதே மகிழ்வூட்டுகின்றன ஆன்டிகோன் கேண்டனசஸ் எனப்படும் சான்ஹில் கொக்குகள். ஆண்டுதோறும் இந்த காலத்தில் கிரேட் லேக்ஸ் எனப்படும் அமெரிக்க பேரேரிகளில் இருந்து அலபாமாவுக்கு இந்த கொக்குகள் இடம்பெயர்ந்து வருவது வாடிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு அலபாமாவின் டெனசி ஆற்றங்கரையில் உள்ள வீலர் தேசிய வனவிலங்கு புகலிடத்துக்கு ஆயிரக்கணக்கிலான கொக்குகள் வருகை தந்திருக்கின்றன. அவை அலகை சடசடவென அசைத்து எழுப்பும் ஓசைதான் அப்பகுதி முழுவதும் சூழ்ந்திருக்கின்றன. இவற்றை பார்ப்பதற்காகவே கையில் தொலைநோக்கிகளுடன் பறவை ஆர்வலர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். இதேபோல வட அமெரிக்காவை தாயகமாக கொண்ட மற்றொரு கொக்கு இனமான ஊப்பிங் கொக்குகள் இங்கு வருகை தந்திருக்கின்றன. டெனசி ஆற்றில் வெள்ளம் சூழ்ந்ததால் சாய்ந்து போன சோளக்காட்டில் இறை தேடி சாப்பிடும் அழகை பறவை ஆர்வலர்கள் மட்டுமின்றி இயற்கை புகைப்பட கலைஞர்களும் படம் பிடித்து மகிழ்கிறார்கள். யானையின் தும்பிக்கை போல வேகமாகவும் ஆக்டோபஸின் உணர்ச்சி கொடுக்குகள் போல வளைந்து நெகிழும் வகையிலும் உதவி செய்ய ஒரு கை இருந்தால் என்ன என்ற கேள்விக்கு இடம் கொடுக்காமல் அதை நிகழ் உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றனர் சீன பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்கள். தும்பிக்கை போல வளைந்தும் ஆக்டோபஸ் உணர்ச்சி கொடுக்குகள் போல வளையும் வகையிலும் சிபிரோப்ஸ் என்ற ஸ்மார்ட் ரோபோட்டிக் கையை இவர்கள் வடிவமைத்திருக்கின்றனர். ஜாய்ஸ்டிக் போன்ற ஒன்றை வைத்து இதனை எளிதாக இயக்க முடிகிறது. தேவையான இடத்தில் நீண்டும் வளைந்தும் மேலே கீழே அசைந்தும் பொருட்களை எடுத்து அசைக்கிறது இந்த ரோபோட்டிக் கை. இதன் எடையை விட 260 மடங்கு எடையை இவற்றால் தூக்க முடியும். ட்ரோன்களில் இவற்றை பொருத்திவிட்டால் ரோபோட்டிக் கை எளிதாக பளுவை தூக்குகிறது. உடலை வருத்தி கொண்டு ஒரே இடத்தில் இருக்கும் பொருளை வியர்த்து விறுவிறுக்க வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இனி இருக்காது. அந்த வேலையை ரோபோட்டிக் கையை வைத்தே செய்து விடலாம். விரும்பும் எதனையும் செல்போனின் ஒரு தட்டலில் பார்த்துவிட முடிந்தாலும் வெட்ட வெளியில் பறந்து பறந்து சர்க்கஸ் கலைஞர்கள் செய்யும் வித்தைகள் பார்க்க பார்க்க களிப்பூட்டுபவை. இப்படி அசத்தும் சர்க்கஸ் கலைஞர்களுக்காகவே பன்னாட்டு சர்க்கஸ் திருவிழா மொனாக்கோ நாட்டில் தொடங்கியுள்ளது.
உலகம் முழுவதிலுமிருந்து பல்வேறு சர்க்கஸ் குழுக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்களின் துணிச்சலான செயல்களை செய்து காட்டி பார்வையாளர்களை இமை கொட்ட விடாமல் பார்க்க வைத்து திகைப்பூட்டி வருகின்றனர். வெட்ட வெளியில் பறந்து டைவடிப்பது, கம்பியில் தொங்கிக் கொண்டே ஆடுவது என ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களின் தனித்திறமையை காட்டி வருகின்றனர். மாண்ட் கார்லோ நகரில் தொடங்கியுள்ள இத்திருவிழாவின் ஒவ்வொரு பிரிவின் கீழும் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் இந்த திருவிழாவில் சிறந்த கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. 1974இல் அப்போதைய மொனாக்கோ இளவரசர் 3ஆம் பிரின்ஸ் ரெய்னர் தொடங்கி வைத்த இத்திருவிழா 47வது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வணக்கம், இது FIR. நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்த தொகுப்புகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ தங்கம் கொள்ளையடித்த வழக்கில் நெல்லையைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பட்ட பகலில் கூட்டுறவு வங்கிக்குள் புகுந்து கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் 3 நாட்களில் சிக்கியது எப்படி? கர்நாடகாவில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ தங்கம்